மாய் தான் அதில் இன்னும் அந்த சோட்டின் ஆ, பமுகம் பாட்டிவி கஷ்டப்படுறதுல மாயிரன்னு சொல்லுது. மாய் ஆயிரம் கஷ்டப்படும். மாய்ந்து மாய்ந்து மாய்ந்து. நான் இந்த மாதிரி வேலை செய்கிறேன். ரப்புக்கும் இருக்கு பி. வாணியக்கா நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் நினைக்கிறேன். நன்றி, நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் நன்றி வணக்கம். பமுகம் பாட்டிவிலன் தமிழ் வானில் உள்ளவர்கள் இந்த கேட்டும் பார்த்து கொண்டிருப்ப திங்கள் பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் இப்பொழுது நாளுக்கான பாமுக பொருட்களுடன் இணையும் நேரம். பாமுக பொருட்சொல்லாக வருகின்றது மாய் மாய். வணக்கம் ஜெயா நடிசனவர்கள் காலையிலேயே. இன்றைய தான் போட்டேன் நான் மணி. ஆமாம் ஆமாம், அது லேட்டாக தான் வந்ததும். ஆமாம். பொருங்கோ பாமுக பொறிச்சு ரெண்டு போட்டு இலக்கியம் ஒன்று போட்டுருக்குறீங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். இங்கே பாருங்க இலக்கியம் போட்டுருக்குறீங்க. பாமுக பொறிச்செல்லாம் வணக்கம் கலைவாணி மகனுக்கு முதல் இலக்கியம் என்று இன்றைய பாமுகப்புரை திங்கட்கிழமைக்குரியது 3005வது ஆக்கமாகும். மாய் 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 மாய். பிரேஸ் நாட்டிலே வெள்ளப்பெக்கிற்கு காரணமாக பல பேர் மறைந்து போனார்கள். மறைந்து போனார்கள், காணாமல் போய்விட்டார்கள், இறந்தும் போயிருக்கிறார்கள். மாய் மாய். அம்மா சாரியிலே அழகாக மடித்து கொப்பர்பட்டிகள் வைப்பார். மடித்து என்ற ஒரு பதம் இருக்கின்றது. மாய் மாய். இலங்கையிலும் முல்லைத்தீவு பக்கத்திலும் காட்டுத்தீ ஏற்பட்டு மரங்கள் அழிதல் நிலையில் உள்ளது. அழிந்து போயிருக்கின்றது சரியான காட்டுத்தீ அங்கே. மாய் மாய். காலநிலை மாற்றத்தினால் கதிரவன் ஒளிமழுங்கிய நிலைத்தான் காணப்படுகின்றான், பிரகாசமாக இல்லை. இன்றைக்கெல்லாம் சூரியனை காண இல்லை. மாய் மாய். கள்ளர் உலகில் அதிகமாக இருப்பதால் மக்கள் தம் ஆவரங்களை மறைத்து வைத்திருக்கின்றார்கள், மறைத்துத்தான் பாவிக்கின்றார்கள். மாய் மாய். இப்போது வாகன விபத்துகள் அதிகமாக ஏற்பட்டதினால் மக்கள் கொல்லல் செய்யப்படுகிறார்கள், இறக்கின்றார்கள். என்ன. நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நவலவதி தில்லத்தவன், லண்டன். கொலை செய்யல கொல்லப்படும். ஒரு சொல் 733வது. ஆதலன்னும் கொல்லுதலன்னும். நன்றி வணக்கம். வாங்க இனியவர்கள் மாயமா இருந்தால் சொல்லுங்க. நியூஸ் பிலிப் சார் வந்துட்டீங்களா? வேறு சிந்தனை மேலே ஒரு சொல்லும் ஏதோ போட்டேன்னு சொன்னார், ஆனால் இங்கே எதை இங்கே காணோம். மாயமா இருந்தால் சொல்லுங்கள். ஜெயமலர் அவர்கள் வாங்க. வணக்கம். இனிய காலை வணக்கம். பாருங்க மாய்வதுன்றது மாய்ந்து மாய்ந்து வேலை செய்யறேன்னு சொல்லுவினோம். ம் அதுக்கு பெருது மாதிரி இறப்புக்கும் பெருது மாய்ந்து போனான்னு சொல்ற இறப்பு. மடிந்து என்றதை மாய்ந்து வரமா இருக்கும். மடிந்து போறதையும் மாய்ந்து சொல்லுவினோம். வேற மாய்ந்து எனக்கு பெருசா தெரியல. மாய் மாய். மாய்ந்து மாய்ந்து உழைப்பாரு. அதான் அது வரும். மாய்ந்து மாய்ந்து வேலை செய்யறது மற்ற இதுதான். மாய்ந்து போறேன்னு சொன்னா இறந்து போற அந்த மடிந்து போற அப்படியும் வரும். வேற சொற்கள் பெருசா தெரியல. நல்ல வெயில்னு சொல்லத்தான் எடுத்து நான் மழை மழைன்றீங்க. அப்ப எங்களுக்கு நல்ல வெயிலா இருக்கு, அப்ப அதான் சொல்லுவோம் எடுத்து நம்ம. ஹாலண்ட்ல வெயில், இங்க 3 நாடுகள்ல மழை. நீங்க நல்ல மனிதர்களோட நேற்றும் நல்ல வெயில் தான், மழை வரையில. இன்றைக்கும் அதுக்கு முதல் மழையில அப்ப நல்ல மனிதர் எடுத்துதான் மழை பெய்யுதான் பாருங்க. சரியான குளிரா இருக்கு வாணி மோகன். மழைய காண இல்ல. நீங்க மழைன்னு சொல்ல பார்த்தா இங்க காண குளிரா இருக்கு. முந்தி சொல்வினா நல்ல மனிதர் நாட்டுக்கு வந்தா நல்ல மழை பெய்யுமா? எப்படி கண்டுபிடிப்பது? இல்ல, மழை இல்லாத இடங்கள்ல மழை வந்தா நல்லது. அதே மாதிரி தொடர்ந்து மழை வேற இடத்துல வெயில் வந்தா நல்லது. வெயில் வந்தா நல்லது. எங்களுக்கு அடிக்கடி மழை வாரது கூடுதலா. உங்களுக்கு பூமரங்கள் இருக்கிற தண்ணி வாங்க. இல்ல இங்கேயுமா இல்ல மே மாதத்துல இப்படி வெதர் போன வருஷம் சரியா மாறிட்டு. இல்ல அதுக்காக கூடுதலான வெயிலும் தாக்கு பிடிக்கல. அதுதான் ஒரு அளவா இருந்துட்டா ஓகே. நேற்று முன்தினம் நேற்று நல்லா இருந்ததோ? நேற்றுக்கு முதல் நாள் சனிக்கிழமை. இங்கேயும் சனி ஞாயிறு திங்கள் 3 நாளும் நல்ல வெதர். நேற்று நல்லா இருந்தது. நேற்றும் குளிரண்டு இல்ல, ஒரு அளவு நல்லா இருந்தது. வெயிலோட சேர்ந்து உடுப்பல் காய போற அளவுக்கு இருந்தது வெதர். வருத்தங்கள் இப்ப டயரியா, வாமிட்டிங் அப்படி எல்லாம் வருத்தங்கள் பழையபடி திரும்ப எல்லாம் இருக்கும். பழையபடி திரும்ப போன கிழமை எங்களுக்கு பகல் நல்ல வெதர், ஆனா இட்டாவு இட்டி முழக்கத்தோட மழை. ஆனா பிடிக்க நல்ல வெதர். அப்படி வந்தது. 2-3 நாள் அப்படி வந்தது. நம்ம தாமரக்கா 10:45 விளம்பி வராங்க. போடுங்க. வணக்கம் மணி. நானும் கேட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லத்தான் வந்தேன்.
மாயில வந்து நான் வேலை செய்து மாய்ந்து போனேன். அதற்கு மாயன்று சொல்லுவார்கள் பேச்சு வழக்குல. என்னத்தை வட்டி கிழிச்சிங்க, என்னத்தை வட்டி கிழிச்சிங்க, மாய்ந்து மாய்ந்து சொல்றீங்க, என்னத்தை வட்டி கிழிச்சிங்கன்னு சொல்லுங்க காலையில. எல்லாம் கழுவி துளைச்சல். அதுதான் அதான் வட்டி கிழிச்சது. இல்ல பழந்தியில இருந்தா கிழிச்சிருப்பான். நன்றி வணக்கம் பாணி. அதை கூறுவதற்காகத்தான் வந்தேன். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி, மாய் மாய் இவ்வளவுதான் வந்திருக்கின்றது. மாய் 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 மாய். அதை புதிய சொல்லுதான். மாய்ந்து அடிக்க மாட்டேன். மாய்ந்து வாணிமோகன் போட்டிருக்கிற டொப் வந்து சில்கா. இது உங்களுடைய அளவு போட்டுதான் டொப் டொப் சில்கோ சில்க் மெட்டீரியல். ஓ, இது வந்து ஒரு மாதிரி சில்க் மாதிரி தான். நல்ல துணி நல்லா இருக்கு. எல்லா கலர்லேயும் டொட்டுகள் இப்போ கூடி போச்சு. எனக்கு முதல் டொட்ஸ் ஆசைப்படுவேன், இப்போ டொட்ஸ் சட்டைகள் கூடி போச்சு. நல்லா இருக்கு. ராகவிட கழுவி நல்லா பாவிக்கணும். கடவை அப்படியே பாவிக்கணும். நானும் இப்படி சேட்டுகள் எனக்கு வச்சிருக்கேன் பிள்ளைகளுக்கு. இல்லை, இளையார் என்ன செய்யறேன்னா, வீடு க்ளீன் பண்ணுறது வர விஷயம், அது உள்ள மேக்கப் சாமான்லேருந்து கிளிப்லேருந்து வந்து சேரும். உடுப்பு கபட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ண போனாட்டு நடக்கும். அங்கே பார்த்தா கட்டு அப்படி லேபிளோடெல்லாம் இருக்கும். ஒரே மாதிரி சட்டை 4 இருக்கும், ஒரே மாதிரி சட்டை 4 இருக்கும். அது ஒன்றும் இல்லை, எடுத்து வைக்கிறது. அப்போ அதில் முக்கால்வாசி இங்கே இருக்கும். இதில் அப்போ அதில் நாங்கள் எங்களுக்கு அளவானதை தூக்க வேண்டியது தான். எல்லாம் புதுசாக இருக்கும். சில அது அளவில்லாதெல்லாம் அப்படியே நாங்கள் கொண்டு சேரிட்டி இருக்குது பக்கத்தில் கடை, அதுக்குள்ள கொண்டு வடிவ துவச்சி போட்டு கொண்டு வச்சிடுவேன். உண்மையில் வீடுகளில் உடுப்புகள் தான் கூப்பிட்டேன். உடுப்புகள் தானே, உடுப்புகளும் பெண்கள் உள்ள வீட்டு சப்பாத்துகளும். சப்பாத்து நிறைய தான். அதுவும் கழிக்க திருப்பி சேர்ந்து கொண்டு இருக்கு. அது நாங்களும் கூட வராது, எங்களுக்கு மழை வராது, மாறியும் போடாது, அப்படியே கழிக்கிறது வாங்கினா சேரும் தானே. ஆனால் சில வாட்டி எல்லாம் அளவாக வச்சுருப்பாரு. ஒரு 4 சிலர் சொல்லுவார்கள், சாரி அளவுக்கு தான் வச்சுருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லுவார்கள். இது உடுப்புகளுக்கே 5 கபட்டியில் 6 கபட்டு இருந்தாலும் காணும். அது இப்படி தான் இருக்கும், மூடுபடாது. சில நேரம் மூடுபடாது. கதவை கீழே கொண்டு போடுறான்னு இருப்பேன். 4-5 உடுப்பு இருந்தாவாணி அதை போடுவானு. இது என்னத்தை போடுறான்னு தெரியாமல் இல்லை, அதுதான் கன்ஃபியூஸ். கடைசியில் தேடிப்பட்டு எங்கேயாவது ஒரு உதவாதோண்ட போட்டு போவார்கள் இளையவர்கள். என்னென்னு கேட்ட உடுப்பிலையும் போட. இந்த வாணிமோகன் காயத்ரி 5 வயசுல பர்த்டேக்கு போட்ட சட்டை இதுக்கு இப்ப போட்டாலும் போடலாம். இங்க பாருங்க, அழகா இருக்கு. ஸ்மோக் பண்ணி. ஆமா, 5 பின்னுக்கு ஷாஷ் வச்சிருக்கிறீங்க. 5 வயசுல போட்டதை வச்சிருக்கிறேன். அவங்க இப்ப போட்டாலும் கீழே ஒரு பிஜாமா போட்டுட்டு போடலாம். அப்படி அளவுலாம் இருக்கிறேன். இப்ப அப்படித்தானே போடுறாரு, சின்ன சட்டையும் கீழே ஒரு லெங்கிங்கும். ஆமா, 5 வயசுல போடக்க அவாக்கு கீழே முழங்கால் மட்டுக்கு நீட்டு. அப்போ உடம்பு அளவு இப்படி இருக்குன்னு சொல்றீங்க. அவ்வளவு இது எலாஸ்டிக் தானே. இடக்கிட வந்து பாப்பா அவட பிள்ளைக்கு போட சொல்லுங்க. பேருந்து கொஞ்ச நாளையால சண்டை பிள்ளை ஒன்று பிறந்து பொம்பளை பிள்ளை பிறந்தா தர சொல்லி அதை போட சொல்லுங்க. அவ சொல்றா, இன்ன பேர் வைப்பாண்டா கிருஷ்ணாண்டு வைப்பேனா. கிருஷ்ணா அது ஆம்பளையா இருந்தாலும் வைக்கலாமா, பொம்பளையா இருந்தாலும் வைக்கலாமா என்று சொல்லுவா. இடக்கிட இதே வந்து பாப்பா. அப்ப நான் ஹேங் பண்ண விட்டுறேன். உங்களை வாழ்த்து. ஸ்மோக் பண்ணி வைக்கிற ஃபேஷன் தானே முந்தி. ஆமா, இல்லை இப்போ எல்லாம் பழைய ஸ்டைல் தானே வருது. ஆமா, இங்கதான் நானும் ஸ்மோக் பண்ணிக்கிற ஒரு அந்த அக்கோவா துணி தான் முதல்ல நல்ல ஃபேமஸா இருக்கிறது. சாரி அக்கோவாவில் வந்தது. அக்கோவாவில் அந்த பாவாடைகள் எல்லாம் அண்டர்ஸ்கர்ட் எல்லாம் தைப்பார்கள். அந்த என்ன சாரிக்கு ஸ்கர்ட் எல்லாம் அக்கோவாலாம் தைப்பார். நல்லா இருக்கும். என் பிளவுஸ் பிளவுஸ் கலர் கலராக அக்கோவெல்லாம் தைப்பேன். அண்டர்ஸ்கர்ட் வச்சுக்கிறேன் ஒயிட்ல. நல்லா இருக்கும். அதுலேயே வித்தியாசமான அக்கோவாக்கள் இருக்கும். ஓட்டை உள்ளது, பூக்கள் உள்ளது, அழகா இருக்கும் பார்க்குறது. சரி, பொறிச்சல் நிறைவுக்குற தினக்கவியுடன் செல்வம் வாங்கோ. பொறிச்சொல் வகைகளைத்தான் வந்திருந்தது. மாய் மாய் நிறைவுக்கு வர இன்றைய நாளுக்கான தினக்கவிதோ வருகின்றது. அப்பொழுது சத்தம் அந்த பெண்கள் எல்லாம் ஏந்திரம் ஒழிச்சிட்டாங்க. தினக்கவி
வணக்கம் மருங்கள் ஜானஸ் அவர்களே. இனிய காலை உற்சாவனுக்கு கலைவாணி மகனுக்கு நடாமகனுக்கு அனைத்து பாமுகரும் ஜானடேசன் தினமொரு பாமுக கவி திங்கட்கிழமைக்கு 1967 ஆக்கமாகும். நான் யார் தெரியுமா? ஓலை குடிசையில் அதிகமாய் வாழ்வேன். ஏழைகள் ஏந்திய நான் ஒய்யாரமாய் காட்சி தந்து இருளை வெளிச்சமாக்குவேன். அதுதான் அன்றைய வீடுகளின் ஒளி. மின்சாரமில்லா காலங்களில் எனக்கு பெரிய மவுசு கை கொடுத்து ஆபத்திற்கு உதவுவேன். மாலையில் என்னை கவனமாக கைகொண்டு கரி துடைத்து இரவு மட்டுமல்ல விடியும் வரை ஏழைகளின் விடியலில் காவல் இருப்பேன். விடிந்தபின் என்னை தொங்க விடுவார்கள். சில சமயங்களில் நான் கவனமாக பகல்களை பார்வேன். வயல்களிலும் காவலுக்கு போய் விடுவேன். கோடி பணம் கொடுத்து மாடியில் வாழ்ந்தாலும் மறக்க முடியுமா? இடைக்கிடை என்னை கோடி பணம் வைத்திருந்தவர்களும் பாவித்தார்கள். இந்த மாண்புமிகு ஒளி விளக்கை ஒளி விளக்கான என்னை வளர்ந்த தலைமுறைக்கு தெரியுமா? நான் யார்? நன்றி, வணக்கம். வளர்ந்த தலைமுறை அன்னைக்குள்ள ஆரம்பத்துல சூரியன் நினைச்சான். அவர் ஒளி விளக்குன்னு சொல்லிட்டார். விளக்கத்தான் சொன்னவர். லாம்புதான். ஒளி விளக்குன்னு சொல்லாமல் அதை மாத்தி கொண்டு போனா அது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது. இதை நேர் பிலிப் சாரும் சொல்லி இது செய்ததான் நாங்க சொன்னானே சொன்ன நீங்க சொல்லிருக்க கூட ஒளி விளக்கன்னு சொல்லி போட்டேன். ஒளி விளக்கா வர்ற நேரம் எழுதணும் நினைச்சிட்டு அது மாறி பதிலே சொல்லப்பட்டு கேள்வி கேட்குறீங்க. ஆனா இதைத்தானே நேவிஸ் பிலிப் சார் போன செய்திருந்தவர் விளக்க பற்றியா? லாம்பு தான் அவரும் லாம்பு தான் என்ன தெரியும்? வியாழக்கிழமை என்ன இல்ல இல்ல இது எப்ப சொன்னார்? வியாழன் இல்ல, வியாழன் கவிதை இல்ல, வேற இதுக்குள்ள வந்து வேற நாள் இல்ல தினக்கவிதான் சொன்னவர். தினக்கவிக்கெல்லாம் வந்து அந்த வியாழன் இல்ல, அது குடிய பற்றி எழுதின. சாரி, வியாழன் தினக்கவி இல்ல தானே, புதன் இருக்கலாம். புதன் செவ்வாய புதன். ஏனென்றா நாங்கள் அதை பற்றி நிறைய கழிச்சிருந்தோம் தானே. விளக்கு வச்சு படித்தது, பெட்ரோல் மேக்ஸில் இல்லா போனது, மெழுகுதிரி நாங்கள் மெழுகுதிரி என்னைக்கு அவர் பதிரியை சொல்லிட்டாருன்னு சொன்னது. இது லாம்பு விளக்கம் இப்படி இருக்கும் பாணி சிம்மினி போட்டு இருந்தவர் லாம்பு விளக்கம். லாம்ப் அவ வித்தியாசமான இருப்பா. நான் எழுதின மாதிரி எழுதினவா இல்ல? அந்த பொருள் வந்தோண்டத்தான் வந்தது, பதில் வந்தோண்டத்தான் வந்தது. அந்த நேரத்துல எல்லாரும் பாவிச்சதானே வாணி. மற்றது இந்த வயல்ல காவல் இருக்கிறாக்கள் எல்லாம் இந்த விளக்கத்தான் கொண்டு போவாரு. ஆமா, எல்லாத்துக்கும் அதான். பிறகு கட்டாயம் டோர்ச் லைட் இருக்கும். பொதுவாக டோர்ச்ல இல்லாதாக்கள் லாம்பு விளக்க வச்சிருக்கிற மண்ணெண்ணெய் ஊற்றி. நான் அதில் எழுத நினைச்சேன். நான் மண்ணெண்ணெய் ஊற்றி என்ன கண்டுபிடிச்சிட்டு நினைச்சிட்டு அந்த இதை விட்டுட்டு எழுது. இப்போ அந்த டோர்ச் லைட்டுக்கு தமிழ் என்ன? வெளிச்சம் கொடுக்குற பொருளா? வெளிச்சம். வெளிச்சம் எல்லாத்துக்கும் அது ஒரு மின்சாரம் தானே. என்ன இந்த பேட்டரி போட்டாலும் பேட்டரிக்கு என்ன தமிழ்? பேட்டரியை தமிழ் பார்த்து அதை சொல்லலாம். அதுல வர விளக்கம் மின் குமிழ் இல்ல, பேட்டரி இல்ல, மின் இல்ல, மின் அழுத்தியா இல்ல, பற்றிக்கு இருக்கு. மின் தான் வரும். காந்தமா? மின்காந்தமா ஏதோ உண்டு, அழகான பேர் உண்டு அதுக்கும். மின் குமிழ் வந்து பல்பா. சரி, அது பல்பா. பேட்டரிக்கு சொன்னோம்னா பேட்டரியில இயங்குற விளக்கு தானே. அப்ப அதை சொல்லி பார்க்கலாம். அந்த பேட்டரி என்ன தமிழ் வடிவ வருது இல்லை, அப்படியே அடிக்கி போடுவோம் என்ன. அதுல எவ்வளவு டியூரசல் தான் நல்லது, கூட காலம் பாவிக்கும். அதுக்கு வாணிமோகன் மின் கலம் மின்கலத்தில் இயங்கும் விளக்கு தான் மின்கல விளக்குன்னு சொல்லலாம். மின்கல விளக்கு ஆரம்பத்துல வந்தது இவரடி. இப்ப வாரதெல்லாம் அதோட தெரிஞ்ச வணக்கம். வணக்கம் வாணி. நானும் மின்கலம் வந்து போடைக்குள்ள உங்களோட மின்கலம் போகுது அப்ப சொல்லுவோம் வந்தேன். பேட்டரிக்கு மின்கலம் தான் சொல்றது தமிழ்ல. அடுத்தது நீங்க தொடுதலா?
ஓ சோர்ச் போட்டு என்ன மீனிங் பார்க்க இல்ல லைட்டு கை 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 லைட்டுக்கோ இல்ல இல்ல டோர்ச் லைட்டுக்கு. டோர்ச் டோர்ச் லைட். லைட்டுக்கு கை விளக்குன்னு தான் இல்ல சொல்லுவோம் இல்ல அது நாங்கள். விளக்கு கை இல்ல. அது லாம்பு அது அது வேற. லேம்ப சொல்றேன், அரிக்கன் விளக்கு. ஓ அது வேறையோ. இது டோர்ச் இது லைட்டுக்கு தானே. மின்கலத்துல இருக்கிறபடியா மின்கல விளக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு புதுசா ஏற்றுக்கோம். இல்ல வாணி, நான் இப்ப கூகுள்லான்னு போட்டு பார்த்தேன்னா சோர்ச்சுக்கு தொடுதல் இருக்குது. அப்ப தொடுதல் விளக்கு. அப்ப அப்படியும் இருக்கலாம். இல்ல நாங்கள் தொடுதல் தொட்ட விளக்குன்னா மாதிரி இப்ப சும்மா இப்ப கையை ஆட்டி விட்ட உடனே மின்கலம் தொடுதல்னு சொல்லணும். இதுல அதுகளை சொல்ல அந்த சுவிட்ச தொடுகிறது எல்லாம் வருமல்லோ. இது அதுதான். டோர்ச் லைட் தொடு இல்ல, என்று torch வராது. வந்து நாங்க நீங்க தள்ள வேணும், அப்படி தள்ளதான் தள்ள on வேணுமா? ஆகும். அப்புறம் சரியா பின்னாடி சொன்னீங்க. தள்ளக்குள்ள off ஆகும் அது. அப்ப தொடுதல் வராது. இது தொட்டு வராது, தள்ளணும். ஏதாவது ஒன்று செய்ய அது press ரெண்டு பண்ணணும். இருக்கு, ஓணும் மூப்பும் இருக்கு. இப்ப ஆளி விளக்குன்னு சொல்லலாம். ஆளி ஆளியண்டா அமர்த்துறது தானே அந்த அப்படி வராது. நாங்க கை விளக்குன்னு தான் இந்த இருக்கு torch வாணி light. மோகன், தொட்டுணர்வு தொட்டுணர். இல்ல இது அரிக்கன் இல்ல. இருக்கு. இது நீங்க காட்டுறது அரிக்கன் விளக்கு. செல்வின் இது அது வணக்கம் வாங்க. தொட்டுணர்தல் வந்து இதுவும் அப்படிதான் பத்தி தான். இது பேட்டரி. இதைத்தான் நான் எழுதினேன். அரிக்கன் விளக்கு. இந்த இதுக்குள்ள பத்தி வரும். lamp. ஆ. மின்கல விளக்குத்தான் இது. அப்ப இதை வச்சாலும் நீங்க கரண்ட் சேவ் பண்ணலாம். ஒரு ஊத்தி மண்ணெண்ணெய் விட்டு தான் இது எழுத்து பழகுறது. மண்ணெண்ணெய் ஊத்தி தான் நாங்க இல்ல இல்ல இது இல்ல battery. இப்ப பத்தி மின்கலங்களுக்கு வாணி இப்ப பேட்டரி உள்ளுக்குள்ள இருக்கும். நீங்க டச் பண்ணாம கிட்ட போய் கையால் அப்படி அசைவா கொடுக்க உடனே எரியுது. அதான் இங்க நான் வச்சிருக்கிறேன். அதானே நீ அதுவும் சொல்ற. வச்சிட்டு சிலது எடுக்கும். அதான் அப்ப தொடாமையே எரியக்கூடியது இருக்குது. எல்லாமே இப்ப கரண்ட் இருக்குதானே, எங்களுக்கும் இருக்குதானே கரண்ட். அந்த இதுக்கு அது இயங்குது. சூரிய ஒளியில சூரிய உடம்புலே இருக்குது. இந்த முழங்கால ஏதோ மொழி தட்டுப்பட்டால் குருண்டு உயிர் போய் வருமா போல. கரண்ட் பாய்ச்சிடுறேன். இல்ல அதான் நாங்க இவ்வளவு விஷயங்களை இங்கிலீஷ்ல சொல்லி சொல்லி பழகி இப்படி தேடுதல் வரைக்குள்ளதான் அதுக்குரிய ஒழுங்கான தமிழை பாக்குறோம். என்ன ஏன் இப்ப வயருக்கு எங்களுக்கு கம்பின்னு தானே சொல்றோம். வயருக்கு ஆனால் அந்த கரண்ட் வயருக்கு என்ன தமிழ்ண்டு இன்னும் வடிவா தெரியாது எங்களுக்கு. கம்பி என்றது நார்மலான கம்பியே மின்கம்பின்னு சொல்லுங்க. இல்ல மின் கம்பி சரி. ஆனா அந்த கம்பி என்ற சொல்லி இருக்குதானே, அது வந்து நாங்கள் எதுக்கு சொல்றோம்? வயர் கம்பிக்கும் சொல்றோம், நார்மலான இந்த என்னன்னு சொல்ற வேலி கம்பி என்று கட்டுவோம், அதுவும் கம்பி என்றும் அதுவும் கம்பி என்று சொல்லலாம். அப்படி சிலதுகளுக்கு நான் ஆங்கில பேரைத்தான் பயன்படுத்துற மாதிரி கிடாக்க தமிழ் பேர் கூட அநேகமா முக்காவாசி சொற்க நாங்க அதுல அணி சொல்லிக்கொண்டு வர தேடுதல் செய்யக்குள்ளதான் அதுக்குரிய தமிழை கண்டுபிடிக்கிறோம். அப்ப அப்படி நாங்களே இருக்க பிள்ளைகளுக்கு சுத்த தமிழ் இப்படி தமிழ்ல இருந்து இப்படி மாறுங்கண்டா அந்த பிள்ளைகள் பாவமா இல்லையா? கடவுளே, நாங்கள் இப்ப அந்த பிள்ளைகளோட படுறவாடு தெரியுமா? இப்பத்த ஜெனரேஷனோட வீட்டிலும் அந்த தமிழ் சொற்கள் பெற்றோர்கள் பாவிக்கிறது இல்ல. பள்ளிக்கூடம் வந்து அந்த பாடசாலை பேப்பரை எடுத்தால் இப்ப எக்ஸாம் வரப்போது அடுத்த மாதம் எல்லா ஆசிரியர்மாரிலேயும் நிறைய குறைகள் சொல்லி நம்ம என்ன பிள்ளைகளுக்கு தெரியாத சொற்களைத்தான் போட்டுக்கிடாது. அப்ப இந்த சொற்களை இங்க பயன்படுத்தி என்ன பிரயோசனம் பண்றது? எனக்கும் ஒரு கேள்வி இல்ல. கடின சொற்களை பயன்படுத்தி நம்ம கணக்க பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்ப சும்மா கண் வளர்தல் என்றாலும் தெரியாது. அந்த அப்படி கணக்க மரபு தொடர்கள் நிறைய சொல்லு டக்கண்டு வருது இல்ல. அது கஷ்டம். அதுக்கு பிள்ளைகளை பொறுத்து இப்ப எங்களுக்கே பாருங்க, இப்ப இன்றைக்குதான் நாங்க பற்றி சொல்லி போட்டு இப்ப பின்காலத்தை இப்ப தேடி பிடிக்கிறோம். சரியா? இப்படி நிறைய சொற்கள் நிறைய இப்ப எங்களுக்கு சில நேரங்கள்ல நாங்க ஒரு இங்கிலீஷ் வந்த சொற்களுக்கு தமிழ்ல கேட்ட உடனே வராது. ரேடியோ மின்கலம் அது நாங்க விஞ்ஞானத்துல படிக்கிறோம் தானே. அது மின்கலம் மட்டும் நாங்க பாவிக்கிறோமா? இல்ல தானே. இப்ப படிச்சபடினால நீங்களும் இன்னும் கொண்டு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து வெளியில போனா சூழல் மொழிதான் வாழும் மொழியா வாயில வரும். நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம், நாங்க இல்லாட்டி ஷாப்பிங் போறோம் தான் சொல்லுவேன். நீங்க நாங்க கடைக்கு போறோம் குறைவு எல்லாரும் பெற்றோர்கள் பேசுறது. ஏனண்டா அந்த நாட்டின் சொல்லுத்தான் அவைக்கு உடனடியா வரும். சேர்ந்துதான் தமிழை தேடி நம்ம என்னண்டா அப்படியா அதோடதான் பரிச்சயமா வருகுது அந்த பெற்றோருக்கும் பிள்ளைக்கும். அப்ப ஒன்றும் செய்யவும் இல்லாது சில நேரத்துல பார்த்தா.
அந்த தமிழ் சொற்களை நாங்கள் தேடி மின்கலம் எடுத்து பேட்டரிய போடும், மின்கலம் எடுத்து லைட்டுக்கு போட்டு எரியும் போட்டா எந்த பிள்ளை செய்யாது. பெரியால செய்யாது. ஆமா, பெரியால கொஞ்சம் நேரம் டிக்ஷனரியை தேடும். என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டு போகுது மின்கலம் பார்ப்போம். ஆனா நாங்கள் கலப்பு சொற்களோட தான் எதிர்காலம் எங்களுக்கு போகுதுன்றது உண்மைதான். இந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த சொற்கள் எங்கள சொற்களோட மருவி வருவது உண்மை. ஏன் எங்கள இலங்கையில நாங்கள் வாழைக்க ரேடியோ போடுங்கோ, டிவியை பாருங்கோ, எல்லாம் ஆங்கில சொற்கள் தான் எங்களுக்கு வந்தது. காரணம் அங்க வந்து பிரித்தானியர் ஆட்சி செய்த காரணத்தால தான் அந்த சொற்களும் எங்களுக்குள்ள பரவியது. அதுபோல நாங்கள் எந்த நாட்டில இருக்கிறோமோ அந்த நாட்டின் சொல்லு டக்குண்டு வரும். உடனடியாக மாற்ற சில நேரம் கஷ்டமா இருக்குது. தமிழுக்கு மாற்ற டெலிபோன் ஒரு ஆளோட கதை கேட்க, கனடாவில கதை கேட்க, எனக்கு ஒரு டேர்மின் இருந்ததா தான் நான் போனேன், உடனே டக்குண்டு அப்படி வருது. கணவர் இருக்கிறார், டேர்மின் என்ன அவைக்கு தெரியுமா, என்ன நீங்க அப்படி கதைக்கிறீங்களா, அன்றைக்கு என்ன நான் அப்புறம் இல்ல டேர்மின் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் அவைக்கு போய் அவை இந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் சொல்றோம். இங்கிலீஷை தான் சொல்றோம், தமிழ்லயும் சொல்றேன். அப்ப அப்படி வந்துட்டு அந்த கால சூழல். ஆனா எதிர்வருங்காலம் தான் அப்படித்தான் அமைய போதுங்க. நாங்கள் ஒரு கொஞ்ச காலம் இருக்குமிடம் தான் தனித்தமிழும் தமிழும் வந்து இருக்க போறோம் போல எனக்கு. என்றால் குழந்தைகளின் வாயில வருகுதே இல்லை எங்கட மொழி. இப்ப வர குழந்தைகளை பாக்க அது சொல்ல இப்ப ஏற்கனவே பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லி கொடுத்து கொண்டு கஷ்டப்படுகிறார்கள். அதுக்குள்ள வந்து எத்தனை பிள்ளைய தமிழை தெரியாம இருக்கிற காலங்கள்ல தமிழ் தெரிஞ்ச பிள்ளைக்கு இந்த நீங்க கஷ்டமான தமிழை பூத்துட்டா அந்த பிள்ளை ஓட்டம் பிடிச்சிடும். இல்ல நேற்று இரவு லண்டன்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உறவு தான், அவ முந்தி வந்தவ எங்கட ரேடியோக்களுக்கும். அவட பேர பிள்ளைகள் துப்புரவா தமிழ் கதைக்கையில. அப்ப நான் உடனே கேட்டேன், நீங்கள் பாட்டி அண்டு இருந்து என்ன பிரயோசனம், கொஞ்சம் கதைக்க. அவ உடனே என்ன சொல்றான், அவையண்ட அம்மா அப்பா ஒரு அக்கறையும் இல்லை, அவையில தமிழோட உறவாடுறதும் இல்லை, அப்ப நான் என்ன செய்ய முடியும் சரியான சிக்கலா கிடாக்க. அப்படி சொல்லல. ஏனண்டா இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டியம்மாவும் 5 பேரை பிள்ளைகளை வளர்த்தார், சரியா? அப்ப அந்த 5 பிள்ளைகளுக்கு உண்மையிலே எங்களுக்கு தெரியாத தமிழ். நாங்க இருக்கிறது இந்த பிள்ளை இந்த நாட்டுல பிறந்தது பிரான்ஸ்ல பிறந்ததா இல்ல தாயின் ஊரை எங்களோட ஊரை சொல்லுவேன். ஏன்னா அப்படி தமிழ். அப்ப அது வந்து இப்ப அம்மா அப்பா வேலைக்கு போனா காலையில போனா இரவெல்லாம் வந்த வீடு அது வந்துட்டு அம்மா அப்பாவும் தமிழ்லாம் அநேகமாக கதைக்கிறது. மற்றது அந்த பிள்ளைகள் கூட அம்மா அப்பா கிட்ட படுக்கைக்கு மட்டும் இரவுல மட்டும்தான் போகுங்கள், சரியா? அவ்வளவு நேரத்துக்கும் அந்த பாட்டி அம்மா கிட்ட வளர போகுது. ஒரு எத்தனை ஒரு 3 வயது வரைக்கும் பிறகு சரி போயிருங்கள் தானே. போய் வந்துட்டு அப்புறம் பாட்டி அம்மாட்ட பாட்டியம்மா சும்மா கதை விடுறா ஒன்றும் செய்யல அந்த பாட்டியம்மாக்கு. இல்ல பாட்டியம்மா இப்ப ஊத்த சொற்களை சொல்லி கொடுக்கணும்னு பெற்றோரும் விடுகிறேன், அதுவும் இருக்குதானே. என்ன எல்லா பாட்டியம்மா அம்மாக்களும் ஊத்த சொற்கள் தான் சொல்றாங்களோ? இல்லத்தானே சொல்றதுக்கு அது சாட்டு எல்லாரும் சொல்ல இல்ல, கொஞ்சம் பேர் அப்படி இருக்கு. நம்ம இல்ல அது வந்து வந்து சொல்றேன். எனக்கு கேள்வி ஒன்று இருக்குது. ஏன்னாண்டா இப்ப நான் நவுலாதில்ல தேவனை பாக்குறேன். அவ ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து அந்த குழந்தைய தமிழோட கதைச்சு ரேடியோவில கொண்டு வந்து காட்டிக்கல அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு 2-3 சொல்லாவது அந்த தமிழ் சொல்லு அது காதுல பாதி. அது இதை காட்டி வர போற இல்ல நவுலாக்கா, அது வீட்டுல கதைக்கு ஒண்ணாங்க, சரியா? இளம் சமுதாயத்துல குற்றமா ஆட்டியில குற்றம் இல்ல. இளம் சமுதாயம் அவங்க வந்து பாட்டியோட வளர்ற பிள்ளைகள் வடிவா அங்கேயே படிச்சு தண்டலாம். தங்கட ஸ்டைலுக்கு தாங்க வாழ வலிக்கிட்ட சொன்னா கொண்டு பண்ணல. அது இல்ல இந்த நண்பி இருக்கிறா, நானும் போய் அவாவோட நிக்கிறேன். நான் சில நேரங்கள்ல அவக்கு கணவனை இழந்துட்டாண்டபடியா 3 பேர பிள்ளைகளும் அண்டையை கொண்டு வந்து அவாவோட நிக்குதுகள். உற்று சொல்லுத்தனு சொல்லுதல வெஞ்சவா என்ன அவன் வந்து கேட்டான் இக்காவ குங்கான்னா. அப்ப அவ உடனே என்ன சாப்பிட போறீங்கன்னு தமிழ்ல தான் கதைக்கிறான். அப்ப கேளுங்க கோன்பிளெக்ஸ் எடுத்து அவ கொடுத்தா. பின்ன அவர் நான் உங்களை மற்ற பிள்ளைக்கும் கேட்டேன் உங்களுக்கு வேணுமோன்னா. ஒரு சொல்லுத்தனும் தமிழ்ல கதைக்கிறான் இல்ல, அவனும் கதைக்கிறான், மற்ற மகளும் கதைக்கிறாள் இல்ல அந்த பிள்ளை. அப்ப ஏன் நான் யோசிக்கிறேன், ஏன் அப்ப இந்த பிள்ளையண்டு அவ பாட்டி கதைச்சு கொண்டுதான் இருக்கிறான். அவ சொல்றா அவைய வீட்டுல தாய்ந்தப்பனும் டொச்சு கதைக்கணும், அதனால நான் வந்து ஒன்றும் செய்யலா டீச்சர்ன்னு சொல்றான். அப்ப என்னது நானா கொஞ்சம் வாங்கோ அவைய சும்மா சுத்தி இப்படி காட்டி கொண்டு பாருங்க பந்து நல்ல அழகானது இப்படி அவன் விளையாட்டு சாமனை சொல்ற அவனுக்கு விருப்பம் கைய என்ற பறிச்சுட்டு ஓடுறான். ஒன்றும் சொல்றாங்க இல்ல, அவங்களுக்கு நாகரிகம் இல்லையென்று தெரியுது. இது எங்கட மொழிய இந்த மொழி தேவை இல்லை, அது நாகரிகம் இல்லையன்ற மாதிரி சொல்லுதுகள், அந்த அப்படி நினைக்குதுகள்.
இல்லை ஒரு நாள் கேட்டார் சொந்தக்கார பிள்ளைய உண்டு அந்த பிள்ளைக்கு விஷ் பண்ணி என்ன எடுக்கிறேன் வாழ்த்து சொல்ல வாழ்த்துக்கள் மாலன்னா ஒரு சத்தமும் இல்லை சரியா. அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னா தேங்க்யூ பெரியம்மான்னு சொல்லிட்டு எப்படி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல. இப்போ நாங்கிட்ட இப்போ இவ்வளோ என்னன்னு சொன்னது இவ்வளோங்க இல்லை அண்டு பெருமையாக சொன்னார் தாய். அப்போ நாங்கிட்டனே இப்போ தமிழ் சொல்லி கொடுத்தா என்ன தமிழை படிச்சு என்னத்தை கிழிக்க போகிறேன் இப்படி தான் இத்தனைக்கும் அவர் ஊர்லேருந்து வந்தவர் இப்போ 10 வருஷம். அப்போ அவர் கேட்குறாரு தமிழை படிச்சு என்ன தான் கிழிக்கிற இப்படி தான் சொன்னேன். அப்ப பெற்றோர் தானே அந்த அந்த ஒரு அந்த மொழிய விடுகினம் அந்த தாய்ப்புல விடுது. அப்ப நான் சொன்னேன் ஓகே நீயும் ஊர்ல வெள்ளக்கார அம்மா அப்பா தானே உனக்கும் தமிழ் வராது அப்ப பிள்ளைய அப்படி வளர்த்து கொள்ளம்மா தாயே என்ன கிழிக்குதல்ன்றதை கொஞ்சம் வெளி உலகத்தை பாரு தமிழால இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்றது ஒரு தரம் பாருன்னு சொன்னேன். அப்ப அது அப்படிதான் சொல்லுது என்ன உண்மையிலேயே எந்த மொழியும் படிச்சா படிச்ச இல்ல பரிச்சயமா கொண்டுறவனும் வீட்டுல வந்து அந்த பிள்ளையோட நிறைய கதைச்சாத்தான் அந்த மொழி வளம் வரும். இல்லாட்டி கலப்பு மொழியோட தான் வாழ்க்கை போகுதுன்றது இப்பவே தெரியுது மாதிரி கிடக்கு சில இடங்கள்ல பாக்கல. அது ஒரு கவலையா கிடந்தது இந்த தமிழ். என்ன யார்ல பிள்ளை 12ஆம் வகுப்பும் தமிழ் படிச்சு அந்த மாணவன் கல்யாணம் முடிச்சு பிள்ளையும் பிறந்து பிள்ளைய 4 வயசுல கொண்டு வர்றார். ஆனா பிள்ளைக்கு கதைக்க தெரியாது, ஒரு தமிழ் வார்த்தையும் தெரியாது. மட்டும் முழுவதும் அந்த பிள்ளை யார்கிட்ட வளருதோ ஒரு அம்மா மாட்ட வளருதோ அப்பா மாட்ட வளருதோ அவங்களோட பிள்ளை இல்லாட்டி அம்மா அப்பா வளருதோ அவங்களோட பிள்ளை. 2 கிட்ட மலர்ந்தும் பிள்ளைக்கு எந்த மொழியும் தெரியாது. இன்னொருவர் அம்மா ஒரு மொழி அப்பா ஒரு மொழி பிள்ளைக்கு 2 மொழியும் தெரியாது. அது காமன் இங்கிலீஷ்லாம் கிடைக்குது. அப்போ நாங்கள் வாணி என்னென்றால் இப்போ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் எடுக்க நாங்கள் வந்து அப்போ எங்களுக்கும் டொச் தரோவாக இல்லை, சாதாரணமாகத்தான் ஒரு அளவுக்கு தெரிஞ்சு. அதனால தான் நாங்கள் தமிழ பிள்ளைகளுக்கு புகுத்தி நல்ல இதாக பண்ணினமோ தெரியல. அப்போ எங்களுக்கு தமிழ் தான் உயிர் மாதிரி இருந்தது. ஆனா இப்பத்தே சமுதாயத்துக்கு அப்படி சொல்றது இல்லை. இல்ல இப்பத்தே சமுதாயத்தை பார்க்க அவைக்கு இந்த மொழியிலேயே எல்லாம் பரிச்சயம் தானே. அப்ப அவைன்ற அன்றாட விடயங்கள் அத்தனையும் அதிலேயே செய்யறபடியா அப்ப எங்களுக்கு தமிழ் தேவையில்லை, பிள்ளைகள்ட்ட வச்சே கதைச்சா காணும் ரெண்டு தானே சொல்லு. 4 வயதுலயே டியூஷனுக்கு கொண்டேயும் பிடிக்கணும் தானே, பிள்ளைக்கு எழுத்து தெரியாத வயசுல அப்படி பெற்றோரும் இருக்கணும். டொச்சுக்கு கொண்டே பிடிக்கணும், என்ன டொச்சு பழகட்டுமெண்டு பேசி பழகட்டுமெண்டு. அதே தேவையே இல்லை, அந்த குழந்தை தானாயே வீட்டுல இருக்கிற பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போனா அது பழக போகுது. இப்படி நான் கேட்க கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா பெற்றோர்கள் பெருசா எடுத்து அதை சொல்லி கொடுத்தாதான் பாட்டியாலும் சொல்ல முடியும். இப்ப நான் 2-3 பாட்டிகளை கண்டுட்டேன், உண்மையிலேயே அவே முயற்சியா தமிழ்ல தான் கதைக்கணும். அவே டொச்சில் அவ்வளவு கதைக்கல, ஒரு சில சொற்களை சொல்லுவின மொழிய மற்றும்படி அவைகள் கதைக்கல. ஆனால் பிள்ளைகள் அப்படியே தான் நிக்குதல். ஆனா விளங்குது வாணி, பிள்ளைகளுக்கு விளங்குது. நீங்க இதை கலட்டி போட்டு அடுத்த உடுப்பை போடுங்கன்னு தமிழ்ல சொல்ல உடனே கலட்டிட்டு போடுறாரு. ஆனா அவர் பேசுறாரு இல்லை, அதான் பிரச்சனை. இப்ப சொல்ற அத்தனையும் விளங்குது. பால் எடுத்து குடிங்கோ மேசையில வச்சுக்கிறான்னு ஓடி போய் எடுத்து குடிக்கிறாரு. எல்லாம் முள்ள பிள்ளைகள் தமிழ் படம் பார்க்கும் தியேட்டருக்கு போனா பாருங்க, அங்க டிக்கெட்டே இருக்காது, தமிழ் விளங்காது, கதைக்க மாட்டார்கள். ஆனா தமிழ் படம் பார்ப்பார்கள், என்ன விளங்கும் எல்லாம். ஆனா சில பிள்ளைகளுக்கு தமிழ் படத்துக்கு விடுற சில பேரும் வயதுக்கு வந்து அதுகள் தங்களை வாட்டில் போகும், என்னத்தை விடுறது இவங்க பிள்ளை சொல்லு நம்மளோட வலிக்கிறார். அதை தியேட்டர்கள் இருக்கு. இப்ப அப்படித்தான் அடக்கி வச்சிங்கன்னு சொன்னா இதான் நடக்கும், நமக்கு ஆப்போசி போட்டு போகுங்க. நன்றி வாணி, நன்றி. வணக்கம் வாணி. நகுலாவும் நிக்கேக்குலதான் நான் வந்து நேற்று இரவு ரேடியோ உங்களோட நிகழ்ச்சி பார்ப்போம்னு போட்டு ஒரு இது பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு கிளிக் வந்து அதில் கொஞ்சம் தமிழ் சொல்லுகள் வந்திருந்தது, அதை நான் பார்த்தேன். இப்ப உண்மையில் நாங்கள் கதைக்கும் பொழுது டிஷர்ட் தானே செய்யறது பிள்ளைகளுக்கு இல்ல. இப்ப டிஷர்ட்டுக்கு என்ன டிஷர்ட் ஒன்று நான் ராத்திரி 3 சொல்லு பார்த்தேன். என்ன போட்டது அதுல டிஷர்ட் தானே நாங்க கதைக்கிறோம். அதுக்கான தமிழ் சொல் உண்டும். அதை விட நாங்கள் போடுற சட்டைக்கு வந்து அந்த நீளமான சட்டையை கவுன் சொல்றோம். கவுன் அதான் அந்த கவுனுக்கான ஒரு சொல்லும் கண்டுபிடிச்சேன் வேறுங்களே. அதை விட கோட் நாங்கள் பொதுவாக ஆண்களோ பெண்களோ மேலுக்கு போடுற கோட் போட்டு சொல்லுவோம். அந்த 3க்குமான தமிழ் சொல்லு உங்களுக்கு தெரியுமா? கோட்டன்றதுக்கு மேலாடை என்று சொல்லுவார்கள். மேலாடை இல்ல, மேலாடை வந்து அது மேலாடை தானே.
சட்டைக்கு மேலாடை வந்து கோட்டுக்கு வராது. சட்டை எல்லாம் மேலே போடுற எல்லாம் மேலாடை தானே. மேலாடை அது உள்ளாடை வராது. மேலாடை என்னன்னா அந்த உடுப்பு மேலன்றது மேலோட மேற்போர்வை சரி, என்று வரலாமா? மேல் சரி, அதோட வேறு ஒரு மேற்போர்வை இல்ல. மேற்போர்வை என்று மேல்ல வராது. போர்வைன்றது போக்கணும் அது போக்கணும். மேலணி என்று பாருங்களா இல்ல. அப்ப பாருங்க, அப்படி நானும் அந்த அன்றைக்கு நேற்று முந்தின சரபத்துக்கு கேட்டீங்க நரமட்டன் அது போல நானும் இப்ப சில சொல்லுகளை நானும் எனக்கு தேவை வேணும்னு போட்டு கற்றுக்கொள்றேன். நேற்று உண்மையில் அந்த டி ஷர்ட்டுக்கான தமிழ் சொல்ல நீங்க இப்ப எதுல பார்த்துன்னு சொல்றீங்க? நான் ஒரு யூடியூப் மாதிரி ஒன்று வரையக்கூட அது இந்தியா தமிழ் இதுகளெல்லாம் மொழிபெயர்த்து வருது சில சொல்லுவார். அதுல இல்ல எங்களை ஏனண்டா இப்ப இல்ல நான் உங்களோட இதுல வந்து இந்த ரேடியோ நிகழ்ச்சி ஒன்று அனுஷா சொன்னவர் தான் தமிழ்ல இதன்றன்னு சொல்லி தெரியல. நான் எனக்கு கேள்விகள் கரெக்ட் பண்றதுக்காக என்ன டிஷர்ட்டுக்கு என்ன தமிழ்? கொசுவு சட்டை என்றா தான் டிஷர்ட். கொசுவு சட்டை. கொசுவு சட்டையா? மற்ற இப்ப கவுன் சொல்றோம் தானே, கீழே ஃபுல்லா நாங்கள் போடுவோம் சட்டை, அதுக்கு நிலை அங்கி. நிலை அங்கி மெட்டதுக்கு மேல் அங்கி என்று சொல்றதுதான் கோட். மேல் அங்கியா? ரைட்டா. இப்ப அங்கி என்று சொல்லுவார்கள் சட்டைக்கு. யூனிஃபார்மை சொல்லுவினம் ஓரின அங்கி. கோட்டங்கி சொல்லல. ஏனண்டா இப்ப கோயில்ல பாருங்க, உங்கள் மேலங்கிகளை அகற்றி வச்சுட்டு பாருங்க, நான்கள் பக்கம் இருக்கும். எனக்குள்ள ஷர்ட் தானே அங்க வருது, அது என்ன கோட்டுக்கு இல்ல இல்ல வராது. இல்ல இல்ல அதுதான் எனக்கு நான் கண்டுபிடிக்க இல்ல. அந்த எழுதினது அப்படி என்று சொல்லுறா. ஆனா நாங்கள் மேற்சட்டை மேலங்கி எல்லாம் மேல போடுறது கோட்டுக்கு வராது. ஆமாம். இல்ல கோட்டு போடுற இல்ல தானே, பார்த்தா ஷர்ட் தானே போடுறாங்க. கோட்டுக்கு வராது. ஆனா அது கோட்டுக்கு தானே, கோட்டுக்கும் மேலங்கி என்றுதான் இப்பொழுது அது தமிழ்ல போடுறாங்க. அல்லது இப்ப அது ஆங்கில சொல்லாத்தானே வருது பாணி கோட் அண்டு அங்கி என்றது தமிழ் சொல்லு. மேலங்கி என்றுதான் அதுதான் அப்படித்தான் இருக்கிறேன்னு சொல்றேன். எனக்கு தெரியாது, அது வேணும் நாங்கள் தேட வேணும் மிச்சது. மேல் சட்டை கீழ்பாவாடை மேல் சட்டைன்னு தான். இப்ப அது அங்கி என்றது வந்து நாங்கள் முந்திக்கு இருக்கும்போது மேல் அங்கி என்று கரைக்கிறோம் தானே. பிளவுஸுக்கு சாரி பிளவுஸ்ண்டா மேலங்கி என்றும் சொல்றோம் தானே. அதுக்கு அப்படி 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 அந்த சொற்கள் சில சொற்கள் போட்டு இருக்கிறார்கள். அதில் நான் எனக்கு அந்த டிஷர்ட்டுக்கானது அங்கி தமிழ் சொல்லுதான். அங்கி தமிழ் சொல்லுதான், பேர் சொல்லுல வருது தமிழ். ஏன்னா ஓரின அங்கி என்று யூனிஃபார்மை முந்தி படிச்ச நாங்கள் மேலாடைக்கும் அங்கி என்று வரும் வரும் ஆடை மேலாடைக்கும் அங்கி வரலாம் வரும். இதான் நான் தான் கொசுவு சட்டை என்று போட்டிருந்தோன்னே எனக்கு இது என்ன கொசுவு சட்டை டிஷர்ட்டுக்கு என்ன வாணி, அது இந்த கொசு அடிக்கிற விலைக்கு கொசுவு சட்டை. அது வந்து இது இல்லாத, அதாவது அந்த பூட்டு ஒன்றும் இல்லாம அப்படியே கழுத்தால போடுறதானே. அதனால அப்படி கொசுவு சட்டைன்னு வரலாம், அப்படியே கொழுவி விடுறபடியா இருக்கலாம். அப்படியானபடிதான் அந்த கொசுவு சட்டைன்னு வந்திருக்கலாம். கவுனுக்கு பார்த்தா நிலை அங்கி அண்டி இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தமா எடுத்துக்கொள்ளலாம்? நிலை அங்கி. நிலை அங்கி ஆமா, நீளமான அங்கியா இல்ல நீளமானதை நிலையாக நிக்கிறது போட்டது அல்லது நிலத்துல தொடர்றது இல்லாம தெரியா நீளம் தானே தெரியல. நானும் அந்த ராத்திரி அந்த 3 சொல்லும் பார்த்து இருந்து போட்டு ஓஹோ இது இந்த தமிழ் சொல்லோட எழுதி வச்சேன். இல்ல இப்ப இந்தியாவிலேயே ஷர்ட்னு சொல்ல மாட்டார்கள், சட்டைன்னு சொல்லுவார்கள். சரியா? சட்டை சட்டையை கரெக்ட். சட்டைக்கு நாங்க ஒரு சட்டைக்கு ட்ரெஸ் அவருக்கு தெரியல, அதுக்கு இங்கிலீஷ் தமிழ். அவர்கள் வந்து கூடுதலா வாணி ஆங்கில சொல்ல ஆங்கில சொல்லண்டாலும் இப்ப நீங்க வந்து சட்டை இப்ப ட்ரெஸ் இருக்குதானே, அது சட்டை. இப்ப ஃபுல் ட்ரெஸ் ஹாஃப் ட்ரெஸ் அப்படித்தானே சொல்லுவோம். அவர்களுக்கு இதுல ஒரு இடத்துல போட்டு இருக்குது, முகமதியார் அணியும் நீண்ட சட்டை, தெய்வ திருமேனிக்கு சாத்தும் கவசம், தெய்வ திருமேனிக்கு செய்யும் முழு அலங்காரமே நிலை அங்கி என்று சொல்றதா. நீட்டுக்கு அதாவது சுவாமிக்கு நாங்க சாத்துவோம், சாத்துவோம் புள்ள, அதே அப்படி சொல்றதாக்கும். அப்ப பெண்களை தெய்வத்துக்கு ஒப்புறபடியால் அப்படி சொல்லல நிலை அங்கி என்று.
இல்ல நீட்டாக நீளமா போடுறதுக்கு ஏன்னா அணிந்திருக்கிறபடியால் அப்படி நாங்கள் வருது. ஃபாதர்மார் போடுற அந்த நீள இதுக்கும் ஆமா. அங்கின்னு தான் சொல்றது. ஓ அதுவும் நிலையங்கி என்று சொல்றது இல்லையா என்ன அங்கி. ஃபாதர்ஸ் போடுற இதுக்கு. அந்த நீளமா போடுறது. பாவாடை இருக்கு. முழு பாவாடை என்ன நாங்கள் முழுப்பாவாடை என்ன இல்ல, முழு ஷோட்டி இது ஷோட்டி என்ன வருத்தமான ஷோட்டி என்ன சொட்டி இல்ல இந்த அதுதான் நானும் அவர்கள் கேள்விப்பட்டேன் இந்த நிலையங்கி. ஆனா கோட் இது மாதிரி போடுறது தானே அவன் நீளமா என்ன ரோட்டி. அது இருக்கலாம். சரி. இல்ல இல்ல ஊர்ல அது முதல்ல எல்லாத்துக்கும் ஜோட்டி தான் சொல்றது. நீளத்துக்கு ஜோட்டி அப்புறம் ட்ரெஸ்ஸுங்க அவனு சொன்னவங்க. ட்ரெஸ்ஸிங் கவுன் தான் நீளத்தை சொல்றது. கீழே நிலம் இது மாதிரி அப்படி ஃபுல்லா போடுறது. இதுல இது வச்சு நாடா வச்சு தான் முதல் தச்சிருப்பாரு அண்டர்ஸ்கர்ட் கட்டுறது. தச்சிருப்பாரு. இப்ப இங்க குளிச்சுட்டு மேலால போடுறது தான் அதுக்கு தான் ட்ரெஸ்ஸுங்க. சரியா அங்க ஜீதத்துல தச்சு போட்டு நாடாவெல்லாம் வச்சு பொக்கெட்டெல்லாம் வச்சு தச்சுப்பா அந்த ட்ரெஸ்ஸுங்க சொல்லுவாருங்க. மற்றது இந்த கதிரியல் துறையில இருக்கு. நம்ம இப்ப எக்ஸ்ரே பகுதிகள்ல வேலை செய்கிற பொம்பளையால் வெள்ளை உடுப்பு தான் உள்ளுக்கு ஒரு கேரி அங்கி என்று அணிந்திருப்பினோம். அந்த அவை இப்ப நார்மலான நர்ஸ்மேர் அணிகிற உடையன்னு சொல்றது தமிழ்ல கேரி அங்கி. அந்த கதிர்வீச்சு படாமல் கதிர்வீச்சு படாமல். ஆமாம், எக்ஸ்ரேல எடுக்கிறவா உள்ளு கொண்டு போட்டு இருப்பா. அது எங்களுக்கு வெளியே தெரிய மாட்டுது. அன்றைக்கு ஏதோ ஒரு சம்பவத்துல அவ என்னவோ பொக்கெட்டுக்கு எடுக்கதான் அந்த இதை பார்த்தேன். அதுல வேலை செய்கிற ஆக்கள் இந்த உள்ளுக்கு ஒரு உடை அணிவினம் காரியாங்கி என்று சொல்றது. பாதுகாப்புக்காக, கதிர்வீச்சு பாதுகாப்புக்காக. இதுல எங்களுக்கு இப்பதான் அறிகிறேன். அது சொல்ல போறதும் இல்லை. இதை விட்டு போட்டு பிள்ளைகளுக்கு கொண்டு போய் நீங்க சச்சமான தமிழ் கலை சொற்கள் வந்திருக்கு. அதெல்லாம் அந்த சொற்கள் கலை சொற்கள் வந்திருக்கு. இப்ப கலை சொற்கள் சிலதுகள் கலை சொற்கள் வழி சொற்கள் தமிழ் சொற்களாக மாறி வர்றதும் அப்படி வாய் வாய்க்கால் அப்படி. அது அந்த காலங்களில வலுவல் சொல்லு சொல்றது. வலுவி வரும் சொற்கள்.